எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் சக்ராஸ்ங்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ எதை பற்றி பேசுகிறோன்னா சகஸ்ரார சக்ரா. சகஸ்ரானாலே 1000 அர்த்தம். இந்த லலிதா சஹஸ்ரநாமம் 1000 பேர் உள்ள ஒரு பாராயணம் பண்ணுறோம். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமங்களால் விஷ்ணுவை ஸ்துதிக்கிறோம். அந்த மாதிரி. ஸோ சஹஸ்ரார சக்ரா இது எங்கே இருக்குது? இது தலை உச்சியில் இருக்குது. நம்ம உடம்புல மிக இருக்கிறதுலே உயர்ந்த ஸ்தலமான இடமான இந்த உச்சியில் இருக்கிறது தான் சஹஸ்ரார சக்ரா. இது பேர் சொல்கிற மாதிரி 1000 இதழ்கள் கொண்ட தாமரையாக தான் இதை வர்ணிக்கிறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் க்ரௌன் சக்ரா அப்படிங்கிறாங்க. க்ரௌன்னா இந்த ராஜாலாம் அணிகிற கிரீடம், அதுக்கு தான் க்ரௌன்னு பேர். அப்போ இந்த சக்ராவுக்கு க்ரௌன் சக்ரான்னு பேர் வச்சதும் ரொம்ப கரெக்டு. ஏன்னா அந்த ராஜாவோட கிரீடம் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமானது இந்த சகஸ்ரார சக்ரா. அது மட்டும் இல்லை, இது நம்ம உடம்புலே மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்கு. 1000 இதழ் கொண்ட இந்த தாமரையோட கலர் வந்து வயலட்டுங்கிறது இண்டிகோவை விட வேற மாதிரியான கலர். கரெக்டாக வயலட்டுங்கிற கலர் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த சஹஸ்ரார சக்கரத்துக்கு உண்டான டெய்டிஸ் வந்து சிவனும் பார்வதியும் தான். இந்த சக்ராவோட மந்திரங்கிறது ஆம். ஆக்ஞா சக்கரத்துக்கு ஓம்னா சஹஸ்ரார சக்கரத்துக்கு ஆம். அப்புறம் இதுக்கு இந்த சஹஸ்ரார சக்கரத்தில் என்ன இதோட முக்கியத்துவம் அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட அதாவது இந்த சக்கரம் நமக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா, நல்ல பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ரியாலிட்டி. அதாவது ரியாலிட்டினா உண்மையாக உணர்றது, அதுக்குண்டான சக்தி. அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் இல்யூஷன், மாயைங்கிற தோற்றத்தை தவிர்த்து நமக்கு கிடைக்கிற கிளாரிட்டி. இங்கே வந்து கிளாரிட்டியை விட ஒருபடி மேலே சத்தியத்தை சத்தியமாக உணரணும், நல்லதை நல்லதுன்னு பார்க்கணும், கெட்டதை கெட்டதுன்னு பார்க்கணும். அது ரியாலிட்டினா உண்மையிலே அது எதுவோ அது மாதிரி நம்ம பார்க்கணும். இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மஞ்சக்காமால உள்ள கண்ணோட பார்த்தோம்னா எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஆள் வந்து அவர் அந்த உலகத்தை, அவன் இருக்கிற இந்த பூமியை, இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளை, அவனை சுற்றி உள்ள ஆட்களை எப்படி எடை போடுறான்னா, அவன் மனசில் எப்படி விகாரங்கள், இமோஷன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் மற்றவங்கள எடை போடுவான். அதாவது ஒரு நல்ல மனசுள்ள ஒரு ஆள் வந்து சுற்றியில் இருக்கவங்க எல்லாரையும் நல்லதாக தான் பார்ப்பான், உலகத்தையே நல்லதாக பார்ப்பான், வாழ்க்கையே நல்லது பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவான். அதே சமயத்தில் இந்த குறுகிய மனப்பான்மை, நெகட்டிவிட்டி நிறைய இருக்கிறவங்களுக்கு தன்மேலேயும் ஒரு சந்தோஷம் இல்லை, தன்மேலேயும் ஒரு பாசிட்டிவ் உணர்வுகள் கிடையாது, தன்னை சுற்றி உள்ளவங்களையும் நெகட்டிவாக பார்க்குறான், உலகத்தையே வாழ்க்கையே நெகட்டிவாக பார்ப்பான். அப்போது இந்த மாதிரி பயஸ்டாக, அதாவது அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பார்க்குற வாழ்க்கை இல்லாமல் சஹஸ்ரார சக்கரை ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம உள்ளதை உள்ளபடி பார்ப்போம். ரியாலிட்டிங்கிறதோட ரியாலிட்டி ஷோ அப்படின்லாம் கேட்குறோம் இல்லையா, அதாவது உள்ளதை உள்ளபடி பார்க்குறது தான் ரியாலிட்டி. இந்த சக்கராவுக்கு இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகாமல் இருந்ததுன்னா இதுக்கு உண்டாகிற நெகட்டிவிட்டிங்கிறது அட்டாச்மெண்ட். அதாவது இந்த சஹஸ்ரார சக்கராங்கிறது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிற சக்கரம் இது. ஆன்மீக பாதையில் பயணிக்கிறவங்கள உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய்
முக்தி தரக்கூடிய ஒரு சக்கரா தான் இந்த சகசிரார சக்கரம். ஓகே, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சக்கரம். அப்போது இந்த இந்த அவ்வளோ தூரம் ஒரு ஆளுக்கு முக்தி கிடைக்கிற அளவுக்கு அந்த ஆள் முன்னேறணும்னா அவங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் கூடாது. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொன்னது போல நம்ம எதுலேயுமே அட்டாச்மெண்ட்டு வச்சுக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் அன்னைக்கே ஒரு வீடியோ போட்டேன், 50% அட்டாச்மெண்ட் 50% டிட்டாச்மெண்ட் அப்படின்னு. அப்போது அப்போ நீங்கள் வந்து 50% அட்டாச்மெண்ட் வேணும், நீங்கள் இப்போ அட்டாச்மெண்ட்டே வேண்டாங்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். சிலவங்க மனசில் தோணலாம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் இதுக்கும் இப்போ மனசில் நியாயமான கேள்விகள் வர்றது தான். நான் அதை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். அதாவது 50% அட்டாச்மெண்ட்டுங்கிறது நம்ம நம்ம கூட இருக்கும்போது அதை நல்லா அனுபவிக்கணும். ஒரு பூவானாலும் சரி, ஒரு நாய்க்குட்டி, நம்ம வளர்க்குற நாய்க்குட்டி ஆனாலும் சரி, ஒரு பூனைக்குட்டி ஆனாலும் சரி, நம்மளோட இருக்கிற சுற்றங்கள், பெந்தங்கள், அதாவது சுற்றத்தார்கள், கூடப்பரப்புகள், அம்மா அப்பா கணவன் மனைவி, இந்த மாதிரி பந்தங்கள் எல்லாமே நம்ம கூட இருக்கும்போது, நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், அதை வச்சு அனுபவிக்கலாம், அவங்களோட ஜாலியாக பேசலாம், எல்லாம் நல்லா இருக்கலாம். அதுதான் 50% அட்டாச்மெண்ட். ஆனால் மனசுக்குள்ள, அதாவது இது எதுவுமே நிலையில்லாத ஒரு வாழ்க்கைங்கிற உண்மை நமக்கு மனசில் உள்ளே ஓடிட்டுருக்கணும். அப்போது இருக்கும்போது சந்தோஷமாக அனுபவிக்கணும். இன்னொன்று, அப்போ 50% டிட்டாச்மெண்ட், அந்த 50% அட்டாச்மெண்ட்டில் நம்ம சந்தோஷமாக வாழ பழகணும். நம்ம இருக்கிறதுலே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லாரோடையும் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து 50% உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே 50% அட்டாச்மெண்ட். 50% டிட்டாச்மெண்ட்னா என்னென்னா, அதாவது இப்போ வந்து நம்ம இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா இறந்துடுறாரு. அப்போது அந்த 50% டிட்டாச்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் அங்கே வரணும். அதாவது எங்கள் அப்பா ஒன்றும் இறந்து போகலை, எங்கள் அப்பா, என்னோட அப்பாவோட தேகம்தான், உடம்பு தான் அழிஞ்சு போகுதே தவிர எங்கள் அப்பாவோட ஆத்மா மேலோகத்தில் இருக்குது. அது எங்கள் அப்பாவோட ஆத்மா என்னை வழி நடத்தும், என் கூடயே தான் எங்கள் அப்பா இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அதை விட்டுறணும். இப்போ சிலவங்கெல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க, ரொம்ப அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் லிவ்டாக இருக்குது அந்த லைஃப். இப்போ ஒரு கணவன் மனைவி ரொம்ப 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 100% அன்போடு இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு திடீர்னு ஏதோ ஒரு காரணவசத்தால் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ இறந்துட்டாங்கன்னா, அந்த அடுத்தவங்கன்னா ஒரு கணவன் இறந்தால் மனைவியால் தாங்க முடியறதில்ல. தாங்க முடியாமல் அவங்களும் சூசைட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா அவங்க மனோரோகியா, அதாவது மனநிலை குன்றியவங்களா மாறுறாங்க. வேலையில் பிடிப்பில்லை, வாழ்க்கையில் பிடிப்பில்லை, குழந்தைங்கள கவனிக்கிறதில்ல. அந்த லெவலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகேயா? இப்போ கண்ணு முன்னாடி இருக்கும்போது அனுபவிங்க, இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போனால் போ நமக்கு வேறு வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி அலட்சியமான இல்லைன்னா கெட்ட ஒரு மனோவிகாரத்தில் நான் சொல்லலை. அதான் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருப்போம், எல்லாம் நல்லா இருக்கட்டும். இல்லைன்னு வரும்போது அது அவ்வளவுதான். அதாவது அந்த வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் அந்த வாழ்க்கை போகிற பாதையில் நம்ம விட்னஸாக இருந்து பார்த்துட்டு போகணும். அதை ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை பாதிக்க அலோவ் பண்ணக்கூடாது. அப்போது அந்த மாதிரியான நினைப்பு கரெக்டாக வரணும்னா, அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் நமக்கு வரணும்னா, அதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் பாலிசி கொண்டு வந்து தான் ஆகணும். அது இப்போவே நம்ம மனசில் அந்த மாதிரி எண்ணங்களை வரவழைச்சிக்கணும். இப்போ ஒருத்தவங்க இறக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோங்கிறது இல்லை, அப்படி கிடையாது. அதாவது சரி, அவங்களோட லைஃப் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷமாக அவங்களோட இருந்தோம், போகிறோம், கிடைச்சது சந்தோஷம் அப்படிங்கிறதோட விட்டுறணும். அதை மனசை தேத்திக்கிறதுக்கு சின்னதுலேயே நம்ம பழகிக்கணும். அதுதான் சொல்கிறேன்.
அப்போது எந்த ஒரு பொருள் மேலே நமக்கு அட்டாச்மெண்ட் இருந்தாலும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பந்தங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாலும் நமக்கு சகசிரார சக்கரம் வரைக்கும் நம்மளால் முன்னேற முடியாது. அப்போது எப்போ சகசிரார சக்கரத்தில் ஆக்டிவேட் ஆகும்னா, பேலன்ஸ்டாக இருக்கணும்னா, உலக பந்தங்கள் எல்லாத்தையும், இந்த பந்த பாசங்கள் எல்லாத்தையும் மாற்றி கடவுளோட மட்டும் என்னைக்கு நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வருதோ, என்னைக்கு நம்ம டோட்டலாக சரண்டர் ஆகிறோமோ, அன்னைக்கு தான் நமக்கு சகசிரார சக்கரா தூண்டிவிடப்படும், ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா சகசிரார சக்கராங்கிறது நம்ம ஆன்மீக பாதையில் போகிறவங்கள ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் நமக்கு முக்தி வழங்கக்கூடிய ஒரு சக்கரா. அப்போ முக்தி கிடைக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்க பந்த பாசங்களோட அப்போவும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி முடியும்? ஏன்னா சகசிரார சக்கரா ஆக்டிவேட் ஆகி நமக்கு முக்தி கிடைச்சிதுன்னு அர்த்தம். அதுக்குண்டான அர்த்தம் என்னென்னா நமக்கு மறுபிறவி கிடையாது, அடுத்த பிறவி கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த அட்டாச்மெண்ட்டோடு இருந்தோம்னா எப்படி மறுபிறவி இல்லாமல் இருக்கும்? எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாலும் நமக்கு மறுபிறவி உண்டு. அப்போ இந்த பிறப்பு இறப்பு சூழல்ல இருந்து மாறணும்னா, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலேருந்து வெளியே விடுபடணும்னா நமக்கு அட்டாச்மெண்ட் கூடாது. அதுதான் இதில் இந்த சக்கரால முக்கியமாக ஒரு அட்டாச்மெண்ட்டு பற்றி பேசுகிறாங்கன்னா, அது குரு மேலே இருக்க அட்டாச்மெண்ட். இப்போ நம்மலாம் குருவை தேடுறோம். நமக்கு சிலவங்களுக்கு குரு கிடைக்கிறாங்க. குரு முகாந்திரம் குருவினால அவங்க நல்ல நிலைமைக்கு வராங்க, முன்னுக்கு வராங்க, ஆன்மீகத்தில் முன்னுக்கு வராங்க, நிறைய சாதனைகள்லாம் கற்றுக்குறாங்க, நல்ல நல்ல நிலையில் உயர்ந்து 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 வராங்க. ஆக்ஞா சக்கரம்லாம் ஆக்டிவேட் ஆகுது, மெட்டாஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது, ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஹையர் வேர்ல்டு, ஹையர் லெவலுக்கு போகும்போது நமக்கு உலகத்தில் இருக்க ஒரு பந்தத்தோடு நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளை கீழே தான் வலிக்கும், மேலே போக விடாது. அதுதான் அதோட அர்த்தம். ஓகேயா? ரெண்டாவது, இந்த இந்த பிறப்பு இறப்புங்கிறது அறுக்கணும்னா நமக்கு எல்லா பந்த பாசங்கள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். ஓகே. ரெண்டாவது, இப்போ இந்த சகசிரார சக்கரத்தை பற்றி நான் படித்தது, மற்றவங்கள்ட்ட கேட்டது, என்னோட குருமார்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டது, வீடியோஸ் பார்த்தது, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் தான் எழுதி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மறக்காமல் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் இந்த உச்சியில் இருக்கிறது தான் சகசிரார சக்கரம். ஓகே. இந்த உச்சியிலிருந்து மேலே ஒரு டியூப் மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணீங்கன்னா, அந்த ஒரு டியூப் இருக்குது. ஓகே. அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரல் பாடி. அதனால நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனால் அந்த டியூபில் வழியாக அந்த டியூபுக்கு பேர் தான் பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரம். அந்த ரந்திரா ரந்திரா அப்படின்னாலே பேசேஜ், வழி, அல்லாட்டினா ஒரு ஓட்டை, ஒரு வழி இன்னும் வச்சுக்கோங்களேன். பிரம்மரந்திராங்கிற ஒரு டியூப் இருக்குது. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், மெடிடேஷன் பண்ணும்போது இந்த பிரம்மரந்திரம் வழியாக தான் இந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் உள்ளே சகசிரார சக்கரத்தில் நுழைஞ்சு அப்புறம் நம்ம பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு. இன்னொரு விஷயம், இந்த பிரம்மரந்திரம் வழியாக தான் இந்த உயிர் கருவுக்குள்ளே நுழையுது. அதாவது ஒரு ஸ்பெர்ம், ஒரு ஆணோட விந்து ஒரு பெண் முட்டையோட சேர்ந்து கருவாகி அது கட 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 கடன்னு ஃபாஸ்ட்டாக வளருது. ஒரு மாதத்தில் இவ்வளோ வளருது, 2வது மாதம் 3வது மாதத்தில் கிடு 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 கிடுன்னு வளருது. ஓகே. அப்போது அப்படி வளரும்போது அந்த அந்த கருமுட்டை வளரும்போது அதோட ஆத்மா அதோட ஆத்மா அதோட சோல் அந்த பிரம்மரந்திரம் வழியாக தான், இந்த சகசிராரம் வழியாக தான் அதுக்கு உடம்புக்குள்ளே நுழையுது. அது மட்டும் இல்லை, அந்த அந்த ஒரு புதுசாக அப்போ பிறந்த குழந்தையோட தலையை போய் தொட்டு பாருங்க, தலையே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த உச்சியில் துடிப்பு தெரியும், துடிக்கிறது தெரியும் இல்லையா? நம்ம ஒரு வயசு வரைக்கும் அந்த இடம் கட்டியாகிற வரைக்கும் அங்கே எண்ணெய் வச்சா கூட ரொம்ப மெதுவாக வைப்போம், குளிப்பாட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அந்த துடிப்பு எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அவங்க சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
அந்த அந்த பிரம்மரந்திரம் வழியா, அந்த சகசிராரம் வழியா தான் ஆ ஆத்மா உள்ள போகுது. அந்த கருமுட்டை வளர்ந்துட்டு இருக்குல்ல, அப்போ போகுது. அப்ப அது வந்து எந்த மாசத்துல போகுது, எப்ப போகுதுங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்றாங்க. 40 நாள்ல நுழையுங்கிறாங்க, 45 நாள்ல நுழையுங்கிறாங்க, சிலவங்க 7 மாசத்துல தான் நுழையுங்கிறாங்க, சிலவங்க வந்து அந்த சோல் பிளானிங் அனுசரிச்சு இருக்குமாம். சிலவங்க 9 மாசத்துல நுழையுங்கிறாங்க, சிலவங்க வந்து அது பொறக்க போறதுக்கு முன்னாடி நுழையுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால இந்த 40 நாள்ல நுழைஞ்சாலும் சரி, 9 மாசத்துல நுழைஞ்சாலும் சரி, அது ஒண்ணும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு பொண் கருத்தரிச்சான்னா, நல்லபடியா ஒரு குழந்தைய பெத்து எடுக்கணும். அவ்வளோதான். நான் இப்ப எதுக்கு இத சொல்றேன்னா, அந்த பிரம்மரந்திரம் வழியா, சகசிராரம் வழியா தான் உள்ள வருது. அது மட்டும் இல்ல, அந்த கரு வளர்ந்து வரும்போதும், இது சாஃப்ட்டாவே இருக்கிறதுக்கு காரணம், சில சமயம் அந்த ஆன்மா உள்ள வந்ததுக்கப்புறம், இந்த அம்மாவோட கர்ப்ப பாத்திரம் சரியில்ல. இல்லாட்டினா அந்த அந்த பாடி சரியில்ல. அந்த எம்ப்ரையோ அந்த குழந்தை வளருது இல்லையா? அது சரியில்ல அப்படின்னு அதுக்கு ஆன்மாவுக்கு தோணுச்சுன்னா, அது வழியாவே வெளிய போயிடுமாம். எந்த வழியில வந்துச்சோ அந்த வழியே வெளிய போயிடுமாம். அப்படி போகும்போது தான் அந்த கரு இறந்து அபார்ஷன் ஆகுது. ஓகேயா? இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அது வந்து கரு உள்ள இருக்கும்போது, அம்மாவோட கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போது நடக்கிற விஷயம். இன்னொன்னு, நம்மள மாரி பொறந்து, வளர்ந்து, நம்ம இறக்கும்போதும், நம்ம உயிரு நம்ம உடம்புல இருக்க 9 ஓட்டைகள் வழியா ஏதாவது ஒரு ஓட்டை வழியா வெளிய போகும். ஓகேயா? சிலவங்க சொல்லுவாங்க, மலத்துவாரத்தம் வழியா சிலப்போ வெளிய போகும். வாய் வழியா போகும். மூக்கு வழியா போகும். கண்ணு வழியா போகும். இந்த 9 துவாரத்துல ஏதோ ஒரு துவாரம் வழியா வெளிய போகும். அப்போ இந்த மலத்துவாரம் வழியாலாம் போகும்போது, அது வந்து அவ்வளோ நல்ல அ அ இறப்பு கிடையாது, அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல இறப்பு கிடையாதுன்னா, அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது அடுத்த ஜென்மம் அவங்களுக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்காது, அப்படிங்கிற மாரி. இப்போ அது எந்த துவாரத்துல இருந்து போனாலும், இருக்கிறதுலே நல்ல இறப்பு அப்படிங்கிறது, சகசிராரம் வழியா நம்ம உயிர் விடணும். நம்ம உயிர் வெளிய போறது, சகசிராரம் வழியா போறது தான். அதுக்கு தான் கபால மோக்ஷம் அப்படிங்கிறாங்க. அந்த கபால மோக்ஷம் நடந்தா, அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்கும்போதே சகசிரார சக்ரா எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்னு நமக்கு புரியுது. இல்லையா? அது ஒண்ணு. 2வது இப்போ அடுத்தது. நம்ம ஆஸ்ட்ரல் பாடிய பத்தி ஃபர்ஸ்ட்டு வீடியோ போடும்போதே 3 நாடிய பத்தி சொன்னேன். 72,000 நாடிகள் இருக்கு நம்ம உடம்புல. அதுல ரொம்ப முக்கியமானது 3 நாடிகள். அதாவது இடா, பிங்களா, சுஷும்னா. அத பத்தியெல்லாம் நீங்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்போ அத பத்தி இன்னும் 2, 3 இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சத, இதோ இங்க வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறேன். அதாவது அன்னைக்கே சொன்னேன். இந்த இடநாடி, பிங்கள நாடி இந்த மாரி ஒவ்வொரு சக்கராலயும் இப்படி பின்னி பிணைஞ்சு தான் வருது. ஆனா அது வந்து 2 அதாவது இட நாடியும், பிங்கள நாடியும் ஒண்ணு சேர்றது வந்து ஆக்ஞா சக்கரத்துல. இங்க. ஆக்ஞா சக்கரத்துக்கு அப்புறம் அந்த இடா, பிங்களா வந்து இடநா வ இடநாடிங்கிறது இடது நாசி துவாரத்திலயும், பிங்களா வந்து வலது நாசி துவாரத்திலயும் வந்து முடியுது. அப்போ இந்த இடகல பிங்களங்கிறது ஆக்ஞா சக்கரத்தோட நின்னுடும். ஓகே. அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சகசிராரத்துக்கு போகறதுக்கு சுஷும்னா நாடி மட்டும் தான் காரணம். சுஷும்னா நாடி மட்டும் தான் இந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் உள்ள கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ சுஷும்னா நாடி மட்டும்தான் நம்ம மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் நெடுக இப்படி ஒரு டியூபா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நம்ம எந்த குருவ ஃபாலோ பண்ணாலும், நம்ம குருமார்கள் வந்து நமக்கு ந நயன தீட்சை குடுக்கலாம், தொட்டு தீட்சை குடுக்கலாம். அ நெ நெறைய தீட்சைகள் வேற வேற விதத்துல இருக்கு இல்லையா? அப்போ என்னோட குரு யோகிஸ் ராஜா சார் எனக்கு நெத்தியில தொட்டு எனக்கு தீட்சை குடுத்துருக்காரு. நாங்கலாம் ஒரு கேம்புக்கு போனோம் குற்றாலத்துல. அங்க எங்களுக்கு எல்லாமே எங்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கா கை வச்சு தொட்டு தீட்சை குடுத்துருக்காரு. நெற்றிக்கண் இங்க ஆக்ஞா சக்கரத்துல. அ ஆனா, எந்த குருவும் இந்த மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்மள உதவ முடியும். எந்த குருவாலயும் முடியும். ஆனா, சகஸ்ராரத்த யாராலயும் ஆக்டிவேட் பண்ண முடியாது.
அதனால தான் ஓஷோ சொல்லியிருக்காரு, இந்த இந்த ஆக்ஞா சக்கரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் போகிறது இட் இஸ் அ பாத்லெஸ் பாத். பாத்துனா வழி. இங்கே ஒரு வழி இருக்குது, ஆனால் அது வழி இல்லாமலும் இருக்குது. அந்த பாத்லெஸ் பாத்துங்கன்னு அவரை சொல்கிறது காரணம், இது வரைக்கும் ஒரு குரு நம்மளை கொண்டு போக முடியும். இதுக்கப்புறம் யாராலையும் கொண்டு போக முடியாது. நம்மளை படைச்ச ஆண்டவன் மட்டும்தான் நினைச்சால் இந்த சகசிரார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ இந்த குருவை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன், இந்த அட்டாச்மெண்ட்டில் சகசிரார சக்கரம் வரும்போது மற்ற பந்த பாசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி வரணும். அப்போ கூட ஒரு ஆளுக்கு குரு மேலே இருக்க பக்தி, குரு மேலே இருக்க மரியாதை, குரு மேலே இருக்க அட்டாச்மெண்ட்டு மாறாமல் இருக்கும். ஆனால் குரு மேலே இருக்க அட்டாச்மெண்ட்டையும் மாற்றி தான் தீரணும். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நதியில் ஒரு இந்த கரையில் நிற்கிறோம், அடுத்த கரைக்கு போகணும். அப்போ ஒரு போட்டு சர்வீஸ் நம்ம எடுக்கிறோம். போட்டில் இது போட்டில் நம்ம பயணித்து அடுத்த கரையை போய் சேர்றோம். அடுத்த கரையை சேர்ந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? போட்டில் விட்டு இறங்கி நம்ம வேலையை பார்க்கணும். அது இல்லாமல் ஐயோ இந்த போட்னால தான் நான் இந்த கரைக்கு வந்தேன், அதனால் இந்த போட்டை விடவே மாட்டேன், நான் இங்கேயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கலாமா? யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அது மாதிரி குரு முகாந்திரம், குருவை இங்கே போட்டுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. ஒரு குரு முகாந்திரம் நம்ம நல்ல உயர்ந்த நிலையை அடையலாம், ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வரலாம். ஆனால் சகசிரார சக்கரம் போகும்போது அந்த குரு மேலே இருக்க அட்டாச்மெண்ட்டும் போகணும். உலகத்தில் இருக்க எல்லா பந்த பாசங்களையும் நம்ம முறிச்சிட்டு கடவுள் மேலே மட்டும் நம்ம அட்டாச்மெண்ட் வச்சு, அதாவது கடவுள் மேலே அட்டாச்மெண்ட், அங்கே கூட அட்டாச்மெண்ட் வேண்டாம், நம்ம சரண்டர் ஆகிடணும். அதாவது ஆசை அருமீன் ஈசனோடாயினும் ஆசை அருமீன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சகசிரார சக்கரா ஆக்டிவேட் ஆகி அந்த ஹை லெவலுக்கு நம்ம போகணுன்னா எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் விட்டுடணும். அதுதான் அதனோட அர்த்தம். ஓகேயா? இன்னொன்று, இந்த சகசிராரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எனக்கு கேதர் பண்ணியிருக்கேன், அதை பற்றியும் சொல்கிறேன். அதாவது இந்த சகசிரார இந்த இந்த இடத்துல சகசிரார சக்கரா இருக்குது, 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிறாங்க. அதில் 5 இடங்களை சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, நாகராஜன் ஒருத்தர் வந்து 100 வீடியோஸ் போட்டார். அவர் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், பிஹெச்டி பண்ணியிருக்கார். அவர் வந்து இளைஞர்களுக்கு ஆன்மீகம், முதியவர்களுக்கான ஆன்மீகம்னு சொல்லி நிறைய 100 வீடியோஸ் போட்டார். கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது நிறைய ஆராய்ச்சி பண்ணி படித்து நோட்ஸ் எல்லாம் எழுதி ரொம்ப மக்களுக்கு ஒரு சேவை பண்ணிட்டு தான் போனாருன்னா, இப்போ அவர் வந்து அவர் ஒரு வீடியோவில் காமிச்சார், அவரோட 10ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட்லேருந்து பிஹெச்டி வரைக்கும் உள்ள சர்டிஃபிகேட்டையெல்லாம் எரிச்சிட்டு அதையும் வீடியோவாக போட்டுட்டு அவரோட ஃப்ளாட்டு, ஒரு மதுரையில் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார். அந்த ஃப்ளாட்டை ₹1 யாருக்கோ கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் ஒரு இடத்துக்கு போவேன், நான் ஆண்டியா போகிறேன், நான் காட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதே மாதிரி இது எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்டை மொத்தத்தையும் எரிச்சிட்டு எல்லாத்தையும் களைஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவர் காசிக்கு போகிறதா இருந்தாராம். காட்டுக்கு போகணும், ஹிமாலயத்துக்கு போகணும், காசிக்கு போகணும்னு நினச்சாராம். ஆனால் கடைசியில் அவரோட உள் மனசு சொன்னது, நீ அண்ணா திருவண்ணாமலை போ அப்படின்னாராம், அப்படின்னு சொல்லிச்சான். அதனால திருவண்ணாமலை போய் அங்கே ஒரு டென்ட்டு போட்டு சாமியாரா சாதுவா இருக்கார். இது எனக்கு நான் அவரோட இதெல்லாம் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தேன், எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால அவர் இதையும் சொல்லிட்டு தான் போனார். அப்போது நான் ஒரு தடவை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட திருவண்ணாமலை போகும்போது இவரை தேடி கண்டுபிடிச்சி அவரோட டென்ட்டில் போய், நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன், ஃபாலோவரு அட்மையரர் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை, ஜஸ்ட்டு ஒரு இது சொன்னேன். அவரும் நமஸ்காரம் பண்ணி இதை சொல்லிவிட்டு ஒரு இது கொடுத்தார், விபூதி கொடுத்தார் கையில். எனக்கு அவரை நேரடியாக அப்போ தான் பார்க்க முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரோட வீடியோவில் இருந்து தான் இதை நான் எடுத்திருக்கேன், இந்த 5 பாயிண்ட்ஸு. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
அவருக்கு சகசிரார சக்கராசில் துடிப்பு, அதாவது ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஆனால் அதுதான் அது சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் 3 மாதம் டைம் எடுத்து ஹிமாலயாஸ் வரைக்கும் போய் இமயமலை அடிவாரத்தில் போய் அங்கே இருக்க சாதுக்களை எல்லாம் கண்டு கேட்டு பேசி ஓஹோ எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவங்கள் வந்ததெல்லாம் வந்து சகசிரார சக்கரம் ஆக்டிவேட் ஆனது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். அவர் என்ன சொல்றாரு, எனக்கே 1% 1% தான் அந்த சகசிராரம் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. ஓகே. அவர் நிறைய படித்தவர், அவர் ப்ரொஃபஸர், அவர் ப்ரொஃபஷனாகவே அவர் பிஹெச்டி பண்ணி இப்போ பேராசிரியராக ஒரு கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ இந்த ஆன்மீகத்தில் வந்ததில் ரொம்ப படித்து அது எல்லாத்தையும் அழகாக அடுக்கி பாயிண்ட்ஸாக சொல்லுவார். அதில் இந்த சகசிரார பற்றி அவர் சொல்கிறாருன்னா, இந்த உச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது 5 இடம் சொல்கிறார். உச்சிக்கு முன்னாடி இருக்கிற இடம் மனசு. அதுக்கு இந்த பின்னாடி உச்சிக்கு முன்னே இருக்கிறது மனசு. அதுக்கு அடுத்தது மகாநாதா. மகாநாதா உச்சிக்கு பின்னாடி இருக்கிறது மகாநாதா. நாதம்னா சவுண்டு, சத்தம் இல்லையா, நாதம். அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு பேரு பிந்து விசர்கா. இந்த பிந்து விசர்காங்கிறது எங்கன்னா, இந்த பிராமின்ஸ் எல்லாம் ஐயருங்கெல்லாம் இங்கே குடுமி வச்சுருப்பாங்கல்ல பின்னாடி, அந்த இடம் தான் பிந்து விசர்கா. அதுக்கு அடுத்தது நிர்வாணா அப்படிங்கிற ஒரு இடம். அதுக்கு அடுத்தது இந்த தலைக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்கான், அதுக்கு பேர் தான் குரு. அதுக்கும் மேலே இருக்கிறது தான் சகசிரார சக்கரா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் கேட்டதுனால உங்களுக்கும் அதை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். அதை பற்றி அதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. சில புக்ஸுகளெல்லாம் இருக்கும், நீங்களும் அதை தேடி கண்டுபிடிச்சி படிச்சுக்கலாம். ஓகே. 2வது இன்னொன்று, இந்த இந்த குண்டலினி அவேக்கனிங், குண்டலினி சக்திங்கிறது எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் இருக்குது. இந்த குண்டலினி சக்திங்கிறது மனுஷனாக பிறந்த எல்லார் உடம்புலையும் இருக்குது. மூலாதாரத்தில் அது உறங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அது உறங்கிக்கிட்டு இருக்குங்கிறதுனால அவேக்கனிங்னா அதை தட்டி உணர்த்தி எழுப்புறது. அப்போ உறங்கிக்கிட்டு இருக்குங்கிறதுனால நமக்கெல்லாம் ஒன்றுமே சக்தியே இல்லைன்னு இல்லை. இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம். அந்த வேலை செய்கிறதுக்கெல்லாம் உண்டான சக்தி இந்த குண்டலினி சக்தி தான். ஓகேயா? ஆனால் மெயினாக ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அந்த சக்தி முழுசாக விழிப்படையலை. ஓகேயா? அதைத்தான் அந்த குண்டலினி சக்தியை தான் அம்பாளுங்கிறோம், பார்வதிங்கிறோம். அந்த குண்டலினி சக்தியை தான் நம்ம அம்மா, அதாவது ஆன்மீக அம்மாவா பார்வதியாக, நம்ம பார்வதி தேவியாக நம்ம நினச்சி வணங்குறோம். அந்த குண்டலினி சக்தியை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, ஒரு மெலிசான உடம்புள்ள ஒரு பாம்பு. அது ஒரு 3.5 சுத்து சுற்றி அதை வாலை வாயால் இப்படி கவ்விட்டுருக்கு. அந்த மாதிரி பொசிஷனில் தூங்கிட்டு இருக்கு மூலாதார சக்கரக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குண்டலினி விழிப்படையணும், அவேக்கனிங் ஆகணும் அப்படின்னா அந்த வாயிலிருந்து அந்த வாலை எடுக்கணும். அதாவது அந்த வாலை இப்படி கவ்விட்டு இருக்குல்ல, அந்த வாயை எடுத்துட்டு அப்போ தான் அந்த 3 சுத்தும் சரி நேரையாகி அந்த மூலாதார சக்கரா வழியாக அப்படியே மேலே 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 சுஷும்னா நாடி வழியாக மேலே சகசிராரத்துக்குள்ள சகசிராரங்கிறது அந்த 1000 இதழ் தாமரைக்கு நடுவில் சிவன் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த குண்டலினிங்கிற சக்தி அந்த விழிப்படைஞ்சு ஒவ்வொரு சக்கராவா நுழைஞ்சு ஒவ்வொரு சக்கராலையும் நிறைய எனர்ஜியை வெளிப்படுத்தி ஒவ்வொரு சக்கராவா தாண்டி ஆக்ஞா ஆக்ஞாலேருந்து சகசிராரம் போய் அந்த சிவசக்தி ஐக்கியம், சக்திங்கிற குண்டலினி சக்தி மேலே இருக்க சிவனோட ஐக்கியமாகணும். அந்த சிவசக்தி ஐக்கியத்தை தான் என்லைட்டன்மெண்ட், அல்லாட்டினா நமக்கு கிடைக்கிற முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அது நம்ம லலிதா சஹஸ்ர நாமத்தில் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லை, லலிதா சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி 3 கிரந்திகள் இருக்குது. கிரந்தினா முடிச்சு. அப்போது இந்த மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் நடுவில் ஒரு முடிச்சிருக்கு, மணிபூரத்துக்கு மேலே ஒரு முடிச்சிருக்கு, ஆக்ஞா சக்கரத்துக்கு மேலே ஒரு முடிச்சிருக்கு. அந்த பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி, அந்த கிரந்திகள் மூணு முடிச்சையும் அடித்து உடைச்சு தகர்த்து எரிஞ்சிட்டு தான் அந்த குண்டலினி சக்தி அப்படியே அந்த சுஷும்னா நாடி வழியாக மேலே போகும் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதைத்தான் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. மூலாதார இக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி. விபேதினா அடிச்சு நொறுக்கிறாங்க. மூலாதார இக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி, மணிபூராந்தரிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆக்ஞா சக்கராந்தராளஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி, சஹசிராராம்புஜாரூடா சுதாசாராபிவர்ஷினி அப்படின்னு. அதாவது இந்த 3 முடிச்சுகளையும் அடிச்சு தகர்த்து எரிஞ்சு மேலே போய் சுஷும்னா நாடி வழியாக மேலே போய் சகசிராரத்தில் சிவனோட சேரும்போது தான் அந்த அமிர்தம் சுரக்கும். அந்த சிவசக்தி ஐக்கியத்தில் தான் அமிர்தம் சுரக்குது. அமிர்தம்ங்கிறது அந்த அமிர்தம் நமக்கும் தெரியும் அப்படிங்கிற அந்த உள்நாக்கிலேருந்து சொட்டு சொட்டாக தெரியும். அந்த ஒரு அமிர்தத்தை சுதா சாராபி வர்ஷினா அந்த அமிர்தத்தை குடிச்சு அப்படி சந்தோஷத்தில் திளைச்சிக்கிட்டு இருக்க, சந்தோஷத்தில் திளைக்கிற அம்பாள் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஓகேயா? அது ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த சுஷும்னா நாடியே மூலாதாரத்திலேருந்து ஸ்ட்ரைட்டு டியூபு வழியாக ஸ்ட்ரைட்டு டியூப் ஆட்டம் நீங்கள் உருக பண்ணிக்கணும். மூலாதாரத்துலேருந்து நேராக சகசிராரம் வரைக்கும் வருது இல்லையா? மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் வரைக்கும் வருது. அப்போது அந்த இந்த சுஷும்னா நாடிக்குள்ள 3 லேயர் இருக்குது. அதுக்குள்ளே உள்ள ஒரு பெரிய டியூபு, அதுக்குள்ளே இன்னொரு சின்ன டியூபு, அதுக்குள்ளே சின்ன டியூபு, அதுக்குள்ளே சின்ன டியூபாக போட்டு அடைக்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் உருவகம் பண்ணிக்கலாம். அதாவது சுஷும்னா நாடியே ரொம்ப 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 தின், அதை கண்ணாலேயும் ஒன்றும் பார்க்க முடியாது. அதுக்குள்ளே 3 டியூப் இருக்குது. அது சுஷும்னா நாடிக்கு உள்ளே இருக்க டியூபுக்கு பேர் வஜ்ரினி நாடி. அதுக்குள்ளே இருக்கிறது சித்ரினி நாடி. அதுக்குள்ளே இருக்கிறது பிரம்ம நாடி. இந்த பிரம்ம நாடிங்கிறது ரொம்ப 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 மைன்யூட்டான ஒரு டியூப். அதுக்குள்ளே நடுவில் ஒரு இடம் இருக்கும் இல்லையா, லியூமன்பாங்க, அதோட அந்த டியூபுக்கு உள்ளே இருக்கிற இடம். அது வழியாக தான் இந்த குண்டலினி சக்தி மேலே போய் சிவனோட ஐக்கியமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது ஒவ்வொரு நம்ம சக்கரத்துலேயும் அம்பாள் குடியிருக்கா. ஓகேயா? அதுதான் இங்கே நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போதே நமக்கு தெரியும். அதாவது விசுத்தி சக்கர நிலையா ஆரக்த வர்ணா திரிலோச்சனா. விசுத்தி சக்கர நிலையா ஆரக்த வர்ணா திரிலோச்சனா, அநாகதாப்ஜ நிலையா அநாகதாப்ஜ நிலையா சியாமாபா வதனத்வயா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மணிபூராப்ஜ நிலையா அநாகதாப்ஜ நிலையா சியாமாவா வதனத்வயா, அதே மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா, சுவாதிஷ்டானாம் புஜாரூடா சதுர்வக்திர மனோகரா. அடுத்தது மூலாதாராம் புஜாரூடா பஞ்சவக்திராஸ்தி சம்ஸ்திதா. அப்புறம் சகசிரதள பத்மஸ்தா சர்வவர்ணோபசோபிதா. அதாவது சகசிரதளம் 1000 இதழுள்ள சகசிராரத்தில் வரும்போது சர்வவர்ணோபசோபிதா, பல 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 கலர்களில் சோபிச்சிட்ருக்கா. அதாவது அவ்வளோ அழகாக அம்பாள் இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் சும்மா சொல்லலை. அதாவது அந்த சகசிராரம் ஆக்டிவேட் ஆனவங்க அவங்க ஞானக்கண்ணால் பார்த்து அனுபவிச்சிருக்காங்க. அதனால்தான் அவங்களால இந்த மாதிரியெல்லாம் வர்ணிக்க முடியுது. அப்போது இன்னொன்று இதில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம கைலாஷ் சேனலில் நம்மளோட நோக்கங்கிறது முக்தி கிடைக்கணும். இப்போ முக்தி கிடைக்கணும்னா இந்த சகசிரார சக்கரம் ஆக்டிவேட் ஆகணும். அப்போது அந்த மாதிரி இது நமக்கு இந்த ஜென்மத்தில் சாத்தியமா
அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமாகலாம், சாத்தியப்படாமலும் போகலாம். ஓகேயா? அது ஒரு விஷயம். 2வது அம் இந்த மாரி ம் ம் மனுஷனா பொறந்த எல்லாத்துக்குமே இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்ம காட்டுல போய் 1000 வருஷம் தவம் இருந்தா தான் நமக்கு சகசிரார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்னு இல்ல. எப்ப ஆக்டிவேட் ஆகும், எந்த ஜென்மத்தில ஆக்டிவேட் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, ஒண்ணு மட்டும் கரெக்ட். க எனக்கும் தெரியும். அதாவது மனுஷனா பிறந்த ஒவ்வொரு அ ஆட் அ மன் அ மனுஷன் அதாவது இந்த பூலோகத்தில பிறப்பெடுத்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சகசிரார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனால் முக்தி கிடைக்கும். அது 100% உறுதி. ஆனா, அது எந்த ஜென்மத்தில கிடைக்கும், எப்ப கிடைக்குங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கு தான் நம்ம ஒரு குருவ நாடி பல சாதனைகள்லாம் புரிஞ்சு, நம்ம எல்லா இப்ப இந்த சக்ராஸ பத்தி இவ்வளோ தூரம் பேசுறேனே, இவ்வளோ சக்ராஸ பத்தி இவ்வளோ தூரம் நீங்க கேட்குறீங்களே, இதே நமக்கு ஒரு படி மேல். இல்லையா? அத பத்தியெல்லாம் சக்கராவாவது, மண்ணாங்கட்டியாவதுன்னு சொல்றவங்க லட்சக்கணக்கான ஆளுங்க இருக்காங்க. அதுக்கு இடையில அட்லீஸ்ட் நம்ம சக்கராவ பத்தி பேசுறோம், படிக்கிறோம், தேடுறோம், புரிஞ்சுக்கிறோம். சாதனைகள் செய்யணும்னு ஆசைப்படுறோம், மெடிடேஷன் பண்ணணும்னு முயற்சி செய்றோம். அதுவே ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட். ஓகேயா? ஒரு ஒரு பெரிய ஒரு அடி எடுத்து மேல முன்னோட்டு முன்னேறதுக்கான வழி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ நமக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இது கிடைக்குங்கிற உறுதியோட நம்ம முன்னேறணும். நிறைய சாதனைகள் பண்ணணும். நிறைய மெடிடேஷன் பண்ணணும். இன்னொன்னு ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம வேலைய நம்ம கடமைய பண்ணிட்டே இருப்போம். எப்ப வந்து சகசிரார சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது, எப்ப நமக்கு முக்தி கிடைக்கிறதுங்கிறது நம்ம கையில கிடையாது. யார் கையிலயும் கிடையாது. நம்மள படைச்ச ஆண்டவன் நினைச்சால் மட்டும்தான் சில விஷயங்கள் நடக்கும். அதனால தான் பாத்லெஸ் பாத்ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோ பெரிய மகானான ஓஷோ. ஓகே. 2வது ம் இதுல இன்னொரு விஷயம், நம்ம நாகராஜ் சொன்னதுதான். ஒரு ஒரு வாழ்க்கையில ஒருத்தரோட வாழ்க்கையில 4 விதம். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியைங்கிற ஸ்டேஜ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அது எல்கேஜிக்கு சமானம் அப்படிங்கிறாரு. அதாவது தினமும் கோயிலுக்கு போறாங்க. இல்லைன்னா செவ்வாய், வெள்ளி கோயிலுக்கு போறாங்க, அர்ச்சனை பண்றாங்க. 3 சுத்து, 6 சுத்து, 12 சுத்து பண்றாங்க. பஜனைகள் பாடுறாங்க. இந்த மாரி இது வந்து ஒரு ஸ்டேஜ். ஆனா அது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். அதுதான் எல்கேஜி ஸ்டேஜ் அப்படிங்கிறாரு. ஆனாலும் என்ன நான் அப்போ எல்கேஜி ஸ்டேஜ் தானா, அதனால நான் சரியில்லையா, எனக்கு முக்தி கிடைக்காதா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரிங்க, பாசிட்டிவாக நினைக்கணும். ஓகே. அதனால கோயிலுக்கு போகிறது தப்புன்னு சொல்ல சொல்ல வரல. நானும் தினமும் கோயிலுக்கு போவேன். நான் ஒரு ஆட்டோ அதுக்குன்னு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். நான் கூப்பிடுற நேரத்துக்கு அந்த ஆட்டோக்கார் வருவார். ஆட்டோவில் போவேன். ஆற்றுக்கால் கோவிலில் காலையில் 7:30லேருந்து 8:10 வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் ஆரதி நடக்கும். அதை பார்த்துட்டு தான் முக்கால்வாசி வருவேன். அது வரைக்கும் ஆட்டோவை வெயிட் பண்ண சொல்லுவேன். அதே ஆட்டோவில் திருப்பி வருவேன் வீட்டுக்கு. அப்போ அதனால நான் எல்கேஜி தான், அதனால எனக்கு வந்து முக்தி கிடைக்காது அப்படின்னு இல்லை. அவர் சொன்னாருங்கிறத, அதாவது பக்தி வேணும். பக்தி மார்க்கம் கட்டாயம் நமக்கு வேணும். சிலவங்க பக்தி மார்க்கத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறாங்க, சிலவங்க பக்தி மார்க்கத்தை லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறாங்க. அதாவது பக்தி முத்தி போச்சுன்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த பக்தி முத்தினதுனால கூட நமக்கு முக்தி கிடைக்கலாம் இல்லையா? அதை சொல்றாருங்கிறத சொல்றேன். அப்ப சரியைங்கிறது. கிரியைங்கிறது என்ன? கிரியைன்னா என்ன? கிரியானா என்ன? செய்யறது. என்ன செய்யறோம் நம்ம இதுல? மந்திரங்கள் சொல்றோம். சிலவங்க வந்து மந்திரங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் முக்திக்கு உண்டான ஒரு வழிதான். பக்தியும் ஒரு வழிதான். மந்திரம் சொல்றதும் ஒரு வழிதான். அடுத்தது யோக வாழ்க்கை. யோக வாழ்க்கைன்னா என்ன? இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், இந்த இல்லற வாழ்க்கையில இருந்துக்கிட்டே நம்ம ஒரு யோகியா. இப்போ நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லலைங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே முதல்ல இருந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 வீடியோ வந்து என்னோட குருவந்தனான்னு சொல்லி என்னோட குருமார்களை பற்றி பேசியிருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போகிறோம். நாங்கள் ஒரு யோகியாக நீங்கள் மாறிடுவீங்க. ஆண்களுக்கு யோகினும் பெண்களுக்கு யோகினினும் சொல்கிறாங்க. யோக வாழ்க்கை வாழலாம் நீங்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 5 வருஷமாக, கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக 2-3 குருமார்கள்ட்ட தொடர்ந்து கற்றுக்கிட்டு வரேன். நானும் அதெல்லாம் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ஆணித்தரமாக அடித்து பேச முடியுது. ஓகே. அப்போ நீங்களும் என்னோட வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்து அதை கடைபிடிச்சாலே போகிறோம். உங்களுக்கு அழகாக யோகினியோட வாழ்க்கை யோக அதாவது யோக வாழ்க்கை வாழ முடியும். யோக வாழ்க்கைக்கு அடுத்தது தான் ஞான வாழ்க்கை. ஞான வாழ்க்கைனா என்ன? ஞானம்னா நமக்கு ஞானம் கிடைக்குது. மற்றவங்களுக்கு போதனை பண்ணுறோம். தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நம்ம வீட்டை சுற்றி 10 பசங்களை கூப்பிட்டு ஃப்ரீயாக மெடிடேஷன் சொல்லி கொடுக்கலாம். சொசைட்டிக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், எவ்வளவோ பண்ணலாம். இப்போ வீடியோ முகாந்திரம், இப்போ யூடியூப் முகாந்திரம் வீடியோ போடுறது கூட ஒரு இது என்ன சோஷியல் சர்வீஸ் தான். ஓகே. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணி 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 படிப்படியாக முன்னேறி தான் நம்ம கடைசியில் முக்தி தேடுறதுக்கு உண்டான வழிகளை இந்த மாதிரி வழிகளில் போய் தான் நமக்கு முக்தி கிடைக்கும். ஓகே. 2வது இன்னொரு விதமாக நம்ம லைஃப்பை பிரிக்கிறாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இது 4 பற்றி நிறைய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிரம்மச்சரியம்னு என்ன? இந்த ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் படிக்கிறவங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வரைக்கும் பிரம்மச்சரியம். அடுத்தது கிரகஸ்தம், கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களை பெற்று வாழ்க்கை நடத்துறது கிரகஸ்தம். அந்த கிரகஸ்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 40 வயசு, 50 வயசு, 40 இல்லை 50 வயசு, ரஃபாக நான் சொல்கிறேன், ஒரு 55 வயசு ஆனோடனே எல்லாம் போகிறோம். பொண்ணு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இன்னும் பேரம்பேத்தியை பார்க்கணும், பேரனை பார்த்துக்கணும், நான் அவ்வளோ நாள் உயிரோட வாழணும் அப்படிங்கிற இந்த அட்டாச்மெண்ட் வேண்டாம். வனப்பிரஸ்தம்னா என்ன? அதாவது காட்டுக்கு போகிறதுனா நம்ம இப்போ காட்டுக்குள்ளே போய் தான் வாழணும்னு இல்லை. கணவனும் மனைவியும் சேர்ந்து போகலாம், இல்லைன்னா தனித்தனியாகவும் போகலாம். இப்போ வந்து காட்டுக்கு போகிறத விட இந்த கலியுகத்தில் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம அந்த மாதிரி ஒரு யோகிக் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அதுவே பெரிய காரியம். ஓகேயா? அதுக்கப்புறம் தான் சந்நியாசம். சந்நியாசம்னா இல்லறத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு துறவரம் போகிறதுக்கு சந்நியாசம். அப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாம் கடந்து போகும்போது தான், இந்த சந்நியாசம் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம வந்து நம்மளோட ஐ கான்ஷியஸ்னால் நான்ன்ற ஒரு அவேர்னஸ்ஸு, நாங்கிறது இங்கே இருக்கிறது எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே நான் தான், இல்லைன்னா என்னோட ஆத்மா தான் இங்கே எல்லாமே நிறைஞ்சிருக்கு. பிரபஞ்சத்தோட கான்ஷியஸ்னஸோட நம்மளோட மனசு ஒன்றி போகும். அதுதான் முக்தி. ஓகேயா? அதுதான் நமக்கு முக்தி. ஸோ இவ்வளவு தூரம் அந்த அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். நான் ஏன் தெரியுமா தமிழ் வீடியோவில் இங்கிலீஷை சொல்லாதீங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் கான்ஷியஸ்னஸ்ங்கிறதெல்லாம் நம்ம அதே வார்த்தையை யூஸ் பண்ணால் தான் அதோட மீனிங் கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் தமிழில் மொழி பெயர்த்தாலும் சில சமயம் முக்கால்வாசி கரெக்டாக வரும், சில சமயத்தில் அது சரியாக வராது. அதனால்தான் அதாவது 2 கான்ஷியஸ்னஸ் இருக்குங்க. ஒன்று ஐ கான்ஷியஸ்னா ஐனா நான்கிற போதம்னா என்ன? அவேர்னஸ். நான் இருக்கேன். பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு மனசு இருக்க மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த பிரபஞ்ச மனசுக்கு தான் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறோம். அப்போ என்னைக்கு என்னோட மனசு பிரபஞ்ச மனசோட ஒன்றாகுதோ அன்னைக்கு எனக்கு முக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு என்லைட்டன்மெண்ட் ஆனவங்கள்லாம் நிறைய பேர் யூடியூப்லேயே பேசியிருக்காங்க. சத்குரு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவர் இந்த சாமுண்டி ஹில்ஸில் மத்தியானம் போய் இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு என்லைட்டன்மெண்ட் ஆன இதை பற்றியெல்லாம் ரொம்ப விவரமாகவே சொல்லியிருக்காரு. அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது பார்க்குற இடமெல்லாம் சத்குருவாக இருந்தார். அதாவது நான் வேற நீ வேற இல்லை, என்னோட ஆத்மா உன்னோட ஆத்மாவும் ஒன்று அப்படிங்கிற ஒரு நினப்பு வரணும். இப்போ நம்ம என் குழந்தைன்னா வேற, மற்ற குழந்தைங்கள்லாம் வேற, என் வீடு உன் வீடு.
அந்த மாதிரி தான் அந்த குறுகிய வட்டத்தில் தான் நம்ம இப்போவும் இருக்கோம். அந்த குறுகிய வட்டத்திலிருந்து எப்போ நம்ம வெளியே பரந்த மனசோட வந்து, எப்போ நம்ம மனசு பிரபஞ்ச மனசோட சேருதோ, எப்போ நம்ம டோட்டலி சரண்டர் ஆகுறோமோ, எப்போ கடவுள் விட்ட வழி விதிச்சது போல நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ம், வெறுமனே விட்னஸ் மோட்ல இருந்து பார்க்குறோமோ, அந்த மனநிலைக்கு நம்ம உயரணும். அப்பதான் நமக்கு முக்தி. ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து ம், ஆ, நான் வந்து என்னோட குருமார்கள் சொல்லி கொடுத்தது, மற்றவங்கள்ட்ட புக்கில் படித்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை நல்ல இதில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சாதனைகள்லாம் பண்ணி நமக்கு எப்படியாவது முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் நம்ம இனிமேல் இருக்கணும். ஓகே, நன்றி.